கருத்தை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மனிதநேய உணர்வுகளுக்கு நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அலுவலகத்தை பொறுத்தவரை சொல்ல போனா முடிச்சிட்டுமா? ஆமா தலைவர், ஆமா 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 ஆமா. அவர் இயக்கத்தினுடைய தயவுசெய்து 5 நிமிஷம் உட்காருங்க. தயவுசெய்து 5 நிமிஷம் உட்காருங்க. எந்த நோக்கத்திற்காக இந்த பேரவை கூட்டம் கொண்டிருக்கிறோம், அந்த நோக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். பாரம்பரியமான ஒரு இயக்கம் மதுரை மாநகரத்தை தமிழகத்துல என்னுடைய காலகட்டத்தில் ஒரு சிறப்பான பொதுமக்களை ஒரு மாவட்டத்தில் இருக்குன்னு சொன்னா தமிழகமே அதை பாராட்ட வேண்டிய ஒரு கிளை மதுரை மாநகரத்தை. அப்படிப்பட்ட மாநகர கிளையினுடைய இந்த பேரவை கூட்டம் அன்றைய வளர்ச்சிருக்காங்க, தில்லியை அறிக்கை வளர்ச்சிருக்காங்க. இதெல்லாம் பேரவை கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு இந்த இயக்க இந்த கிளை இந்த ஒரு ஆண்டு காலத்துல என்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிற தெளிவுபடுத்துறது தான் பேரவை கூட்டம். இந்த கூட்டத்தை தான் நம்முடைய பலம் பலவீனம் நம்ம வாங்கிடும். எந்த இயக்கம் தன்னுடைய செயல்பாடை சுய பரிசீலனை செய்கிறோம், அந்த இயக்கம் வளரும். போற கோரிக்கைகள் நம்முடைய எண்ணங்களை பற்றி இந்த பேரவை கூட்டத்தில் செய்யணும். 5/12 நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். அதுல மாணவர்களுடைய பங்கு என்ன? அந்த கோரிக்கை எல்லாம் பிரதான கோரிக்கை 2016 முன்னால் 5 நிமிஷம் முடிச்சாங்க. 2016 முன்னால் ஓய்வு பெற்றவர்களுக்கு 88, 96, 2016 ஆகிய ஆண்டுகளில் அவர்கள் பயிற்ச பதவியில் வாங்கிய ஊதிய உயர்வு அதை கணக்கில் எடுத்துக் கொண்டு 2016 முன்னால் ஓய்வு பெற்றவருடைய ஓய்வூதியத்தை மறு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாணை. 2017 போட்டான். மத்திய சூழ்நிலையில் நீங்க வாங்கிட்டு இருக்கான். அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேறிச்சு.
கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த கோரிக்கை ஒரு தமிழக 8வது ஊதிய குழு மத்திய அரசு ஆலோசிச்சாங்க. அதுக்கு 9வது குழு தமிழக அரசு அறிவிக்கணும். இதற்கு முன்னால் இதை நாம் பெற்றார்கள். இதை பெற்றாங்க 2009 ஊதியக்குள்ள 2016க்கு முன்னால் ஊதியர்களுக்கு ஒரு கணிசமான உயர்வு. அதை நம்ம கவனத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் மாவட்டத்திற்கும் கணக்கில் கொள்வதென்றால் இந்த கூட்டத்திலே முக்கிய இந்த கூட்டத்தில் இது முக்கியமான தீர்மானமாக நிறைவேற்றப்படும். இதன் முதன்மையாக ஒரு கோரிக்கை வைத்து ஒரு ஈர்ப்பு நடத்தலாம் என்பதை நான் உங்களிடத்தில் தெரிவிக்கின்றேன். பல்வேறு கருத்துக்கள் நிறைய பரிமாற வேண்டிய பரிந்து கொள்ள வேண்டிய நிலையை ஏற்பட்டால் கூட நேரத்தை கருதி நம்முடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் முன்னிறுத்தி இனிவருகிற காலங்களில் நம்முடைய இயக்கம் வளர வேண்டும், வலுப்பெற வேண்டும். அதான் சொன்னோம், யாரையும் பலம் தும்பிக்கை, இயக்கத்தின் பலம் உறுப்பினர்கள். உறுப்பினர்களை எந்த அளவுக்கு நாம் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இயக்கம் பண்புறும். ஆகவே அந்த இயக்க உறுப்பினர் சேர்க்கையை நாம் கவனம் செலுத்த வேண்டும். மாநிலத்தில் கூட ஒரு இயக்கம் நடத்துவதற்காக போட்டிருக்காங்க. மாற்று அதை நம்ம கவனம் செலுத்தணும். மூத்த குரல், இயக்கத்துடைய குரல் இன்னைக்கு தமிழகத்தில் உறவு விட்டு யாரும், அதாவது நீங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா சில இயக்கங்கள் நடத்திய அந்த மாறிகள் இன்றைய நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இயக்கத்துடைய மூத்த குரல் தொடர்ந்து எழுதுகிறது. கொரோனா காலம், வெளியே வராத நம்ம விரட்டிய காலம், வேற வர முடியாத காலம், அதை கூட நம்முடைய மூத்த குரல் வெளியே வந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அதனுடைய தன்மை, அதனுடைய தாக்கம் இடத்தில் வர வேண்டும் என்பதற்காக நாம் நடத்தி கொண்டிருக்கோம். அந்த மூத்தவர்களுடைய சொந்ததாருடைய எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ரெண்டு கோரிக்கை நம்ம கூட்ட குறைவுங்கெல்லாம் வேற. இன்னைக்கு சில காரணங்கள்லாம் கூட்ட குறைவா இருக்கலாம். அடுத்த கூட்டங்களில் இதை விட அதிகமான கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். அவை இதெல்லாம் நடத்தி கொண்டு நம்முடைய மாநகரத்தினுடைய வளர்ச்சி வலு மேலும் சிறப்பிக்க அதிகப்படியாக உறுப்பினரை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று அவ்வாறு வேண்டுகோளை வைக்கிறேன். பல்வேறு சூழல் காரணமாக கருத்தத்தை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பு அளித்த மாநகர சபையுடைய மரியாதைக்குரிய தலைவர் நடராஜன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து, போராட்டத்திற்காக வாழ்வோம், வாழ்வதற்காக போராடுவோம், ஓய்வு பெற்ற அரசாங்கம் வாழ்க, நாடாண்டாக போர் ஓகே என்று சொல்லி என்னை உடனே நிறைவு செய்கிறேன். நன்றி.